வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் அடுத்து வந்து எஸ்டிடி எக்ஸாம்னு ஒன்று நடக்கும். அந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கான தேவையான நோட்ஸ் தான், தமிழ் நோட்ஸ் தான் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் நோட்ஸ் பார்த்திங்கன்னா டெட் படிக்கிறவங்க, குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2 படிக்கிறவங்க, இதே மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவில் 10th இயல் 1லேருந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 5 டாபிக் வந்து கவர் பண்ணி பார்ட் 1 வீடியோ ஒரு 100 கொஸ்டின் ரெடி பண்ணி அதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த 10th இயல் 1 அந்த 5 டாபிக் கவர் பண்ணி லைன் பை லைனாக நம்ம எடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழ் இன்பம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை. கொஸ்டின்ஸ் 1 டைம் ரீட் பண்ணணுமா இல்லை 2 டைம்ஸ் ரீட் பண்ணணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து அப்லோட் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்யும் உத்தியை யார் பயன்படுத்தியுள்ளார்? ஆன்சர் மு வரதராசனார். யாருடைய சிரிப்புக்கு தமிழ்மொழி உவமையாக கூறப்படுகிறது? ஆன்சர் சின்ன குழந்தை. ஆன்சர் சின்ன குழந்தை. பழுத்த நரை என்று எதை தமிழ் மொழி உவமையாக கூறப்படுகிறது? ஆன்சர் பட்டறிவு. செந்தமிழே உள்உயிரே செம்பரியனின் தமிழ் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின் பாருங்க. அழகார்ந்த செந்தமிழை கவிஞர் எவ்வாறு அழைக்கிறார்? ஆன்சர் அன்னைமொழி. 7வது கொஸ்டின், குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்டது எது? மண்ணுலக பேரரசு. அடுத்து, தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஒல்லிக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்லிக்காய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், ஈரா இளங்குமரனார் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை யாரை போல கற்றுக்கொண்டார்? ஆன்சர் திருவிக்கா. சிலேடைகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு அனைத்திலும் சிலேடைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின், சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? ஆன்சர் தமிழழகனார். அடுத்த கொஸ்டின், 13வது கொஸ்டின் பார்க்கலாம். உவமைக்கும் உருவகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, உவமைக்கும் உருவகத்திற்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள், உவமை வந்து 2 பொருட்களை ஒப்பிட்டு கூறும், உருவகம் வந்து 2ஐயுமே ஒன்றாக்கும். 14வது கொஸ்டின், செய்யுளில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது என்னவென்று கூறுவர்? ஒற்றளபடை என்று கூறுவர். அடுத்து, ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துகள் எத்தனை? 11. அதே மாதிரி, மரமது ஒன்று மரத்தின் 2 ஏரி இத்தொடரில் மரமது ஒன்று என்பது எதை குறிக்கிறது? சரி, எதை குறிக்கிறது? இது வந்து ஒரு ஹிடன் வேர்ட்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு மறைமுகமாக. சரியா? இதுக்கு நம்ம தான் வந்து பொருள் புரிஞ்சுக்கிடணும். நான் இதுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னால் வீடியோ கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். அரசன். இதற்கான விடை வந்து அரசன். 17வது கொஸ்டின், புலி என்பதன் பொருள்? வேங்கை. புலி என்பதன் பொருள் வேங்கை. அடுத்த கொஸ்டின், வேல். வேல் அப்படின்னு சொன்னால் கருவேலத்தை வந்து குறிக்கும், ஒரு மரத்தை குறிக்கும். அப்போ இதில் வேல் வந்து எந்த மரத்தை குறிக்கிறது? கருவேல மரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கார்டிலா என்னும் நூல் எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டது? ரோமன் வரி வடிவம். அடுத்த கொஸ்டின், இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எது? தமிழ். 20வது கொஸ்டின் பார்த்தாச்சு. 21, குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், இது எவ்வகை உத்தி? எதிரிணை இசைவு. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடப்படுவது எது? இது வந்து திறன் அறிவோம்ல இருந்து எடுத்த கொஸ்டின். வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோலையில் போவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும் இந்த வரிகள் யாரால் எழுதப்பட்டது? திருவி கல்யாண சுந்தரனார் இவரால் எழுதப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24வது கொஸ்டின். இது வந்து பாக்ஸில் இருந்த கொஸ்டின் தான். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதியார்.
அடுத்த கொஸ்டின், தமிழ் எவ்வாறான மொழியாக விளங்குகிறது? செம்மொழி. கால்டுவெல் எந்த மொழிகளில் ஒப்பியல் இலக்கணத்தை ஆராய்ந்தார்? திராவிட மொழிகளில் ஆராய்ந்தார். பூவின் மலர்ந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து குரூப் 4 இந்த மாதிரி உள்ள இதிலெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். பூவின் மலர்ந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலர். பூவின் தோற்ற நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போது. ஈரா இளங்குமரனார் நடத்திய திருமணங்கள் எப்படி இருந்தன? தமிழ் வழி திருமணமாக இருந்தது. 31வது கொஸ்டின், முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்று தொடங்கும் பாடலில் துய்ப்பது என்பதன் பொருள் என்ன? கற்பது. துய்ப்பது அப்படின்னா கற்பது. முதலில் அச்சேறிய மொழி எது? தமிழ். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம் என்ற வரிகளை எழுதியவர் யார்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அது வந்து எதிரிணை, அது வந்து வேற. இது வந்து இந்த வரிகளை வந்து எழுதுனவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தோ பா ஜீவானந்தம். இந்த மொழியை எழுதுனது யாரு? தோ பா ஜீவானந்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவர், அதாவது பெரியார் ஈவேராவை சொல்லியிருக்காங்க. பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா என்று பெரியாரை பற்றி பேசியவர் யார்? அறிஞர் அண்ணா. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை இதில் தென்னன் என்பது யாரை குறிக்கிறது? ஆன்சர் பாண்டிய மன்னனை வந்து குறிக்கிறது. தென்னன் என்பது பாண்டிய மன்னனை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்று. நெல், கத்தரி, நாற்று அப்படின்னு சொல்லி இளநிலையா அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், 37வது கொஸ்டின், வாழையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா குருத்து. வாழையின் இளநிலை குருத்து. தென்னையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிள்ளை. அடுத்த கொஸ்டின், வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் எங்கு விளைகின்றன? தமிழ்நாட்டில் விளைகின்றன. தமிழ்நாட்டில் விளைகின்றன. பகுபதம் தனிமொழியாக வருமா? வரும். அடுத்து, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது என்ன? தொடர்மொழி. எம் தமிழ் நா என்பதை பிரித்தால் எப்படி வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்து நமக்கு இப்போ வீடியோஸ் வேணும், விளக்கமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரெடி பண்ணலாம். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், 44வது கொஸ்டின் பார்க்கலாம். 44வது கொஸ்டின், மா குதிரை என்பதன் பொருள்? மாமரம். ஆல் என்பது எந்த மரத்தை குறிக்கிறது? ஆலமரம். மூங்கிலின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? களை. சினையின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? போத்து. கிளையின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சினை. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவை. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? பெருஞ்சித்திரனார். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4லலாம் ரொம்பவே அதிகமாக கேட்டிருக்காங்க. பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லலாம் கேட்டிருக்காங்க. முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்து 51வது கொஸ்டின் பார்க்கலாம். 51, பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்குது. 52, மரஞ்செடியின்றி பூ கீழே விழுந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வீ. ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ வாடின நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செம்மல். ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே அமைவது அறிவு ஒழுக்கங்கள். விடை அறிவு ஒழுக்கங்கள். இவர் பல்துறை வித்தகர் என்று பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பரை அறிமுகம் செய்தவர் யார்? கி.ஆ. பெ. விஸ்வநாதம். அதே மாதிரி திருவள்ளுவர் கணினி எந்த ஆண்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது? 1983. முதல் தமிழ் கணினி எந்த பெயரில் உருவாக்கப்பட்டது? திருவள்ளுவர். அடுத்து 58வது கொஸ்டின் பார்க்கலாம். 58வது கொஸ்டின், ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருள்களை உயர்திணையாக கருதி கற்பனை செய்து பாடியவர் யார்? தொல்காப்பியர். 59, இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? இது எவ்வகை உத்தின்னு கேட்டிருக்காங்க. முரண்படு மெய்மை. அடுத்து, எக்கிலங்கிய இதில் அமைந்துள்ள அளபெடை எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒற்றளபெடை. எங்கிறைவன் இதில் அமைந்துள்ள அளபெடை எது? ஒற்றளபெடை.
அதே மாதிரி 62வது கொஸ்டின், மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தொடர்மொழி பல பொருளென என்று கூறும் நூல் எது? நன்னூல். 64வது கொஸ்டின் பார்க்கலாம். 64, பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் எது? பொது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் எது? நன்னூல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்ன? தனிமொழி. கண் என்பது எவ்வகை மொழி? தனிமொழி. திருக்குறளின் மாண்புகளாக போற்றப்படுவது எது? அன்பு, அறிவு, ஒழுக்கம். 68வது கொஸ்டின், சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஐம்பெரும் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தூறு என்று அழைக்கப்படுகிறது. குத்துச்செடி, புதர் இதனுடைய அடி எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா தூறு என்று அழைக்கப்படுகிறது. 70வது கொஸ்டின் பாருங்க, கீரை, வாழை முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தண்டு என்று அழைக்கப்படுகிறது. 70வது கொஸ்டின் தண்டு விடை. 70 பார்த்துட்டோமா? 71, நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாள். ஈரா இளங்குமரனாரின் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடிய உரை, தேவநேயம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 73, நெல், கம்பு முதலிய தானியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கூலம் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக மெல்லிய பழத்தோல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிக மெல்லிய பழத்தோல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. திண்ணமானதை தோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, வன்மையானதை தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. மிக வன்மையானதை ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரையின் ஓடை என்ன சொல்கிறாங்கன்னா குடுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காய் நீட்டின் மேற்பகுதியை மட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. நெல், கம்பு முதலியவற்றின் மூடியை உமி அப்படின்னு சொல்கிறோம். கேழ்வரகு உமி இதை கொம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. சுரை ஓடு அப்படின்னு சொன்னால் என்ன? குடுக்கை. 76வது கொஸ்டின் பார்க்கலாம். 76, அவரை, உளுந்து முதலியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அவரை, உளுந்து முதலியன எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பயறு. கலப்பில்லாத பொய் என்பது எவ்வகை உத்தி? சொல்முரண் உத்தி. சொல் எவ்வாறு விளங்கும்? சொல் வெளிப்படையாகவும் விளங்கும், குறிப்பாகவும் விளங்கும். மலர் வீட்டுக்கு சென்றாள் என்பது எவ்வகை மொழி? தொடர்மொழி. அடுத்து, பொதுமொழி எவ்வாறு பொருள் தரும்? தனித்தும் பிரிந்தும் பொருள் தரும். பொதுமொழி தனித்தும் பிரிந்தும் பொருள் தரும். அடுத்து, பொதுமொழிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை. 82வது கொஸ்டின் பார்க்கலாம். 82, வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர். வினை அல்லது செயலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர். தொழிற்பெயர் எவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும்? அதாவது எண், இடம், காலம், பால் இது வெளிப்படையாக உணர்த்தாமல் வரும். அடுத்த கொஸ்டின், ஈதல் என்பது எவ்வகை பெயர்? சாரி, தொழிற்பெயர். அதில் மிஸ்டேக் இருக்குது. தொழிற்பெயர். ஈதல் என்பது எவ்வகை பெயர்? தொழிற்பெயர். பார்த்தீங்கன்னா ஈதல் அப்படின்னு இருக்கிறதுல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் தல். இந்த மாதிரி முடிகிறது தொழிற்பெயர். மேக்சிமம் தொழிற்பெயரில் தான் அது வரும். அடுத்து பாருங்க, வினையடி உடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் என்ன? விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதிர்மறை பொருளில் வருவது என்ன? எதிர்மறை தொழிற்பெயர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அத்தி என்பது எந்த மரத்தை குறிக்கிறது? அத்தி மரத்தை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின் 88 பார்க்கலாம். 88வது கொஸ்டின், ஆல் கூட்டல் அத்தி சேர்ந்து எந்த சொல்லாக மாறும்? ஆரத்தி அப்படின்னு சொல்லி மாறும். நம்ம இந்த மாதிரி விளக்கமான வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்கலாம். 89வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு மொழி என்பதற்கு சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன கேட்டிருக்காங்க. மோனோலிங்குவல் ஆங்கில மொழிபெயர்ப்பு. தேனினும் இனிய நற்செந்தமிழ் என்ற வரிகளை எழுதியவர் யார்? கா. நமச்சிவாயர். அடுத்த கொஸ்டின், கலந்துரையாடல் என்பதன் ஆங்கில பொருள் என்ன? டிஸ்கஷன். இந்த மாதிரி கலை சொற்கள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம அப்லோட் பண்ணலாம். அடுத்து 92வது கொஸ்டின் பாருங்கள், தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மானண்ணன். அடுத்து 93, நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் எனும் நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன். அடுத்த கொஸ்டின் 94வது கொஸ்டின் பார்க்கலாம். பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் யார்? உதயசங்கர்.
பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் உதய சங்கர். இது வந்து ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நம்ம வர வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். கோட் வேர்டாக கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்கு, பர்சனலாக நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி 95வது கொஸ்டினுக்கு ஆன்சர் அடவி என்பதன் பொருள் வந்து காடு. அடுத்த கொஸ்டின் அவல் இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளம் அல்லது குளத்தை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் சுவல் என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் என்ன? தோல், அப்படி இல்லைன்னா மேட்டு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பலனம் அதனுடைய பொருள் வந்து மருத நிலம் அல்லது நீர்நிலச்சேறு. அடுத்து பாருங்க, செரு அப்படின்னு சொன்னால் வயலை குறிக்கும். அதே மாதிரி கழனி அப்படின்னாலும் வயலை தான் குறிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 100 கொஸ்டின் வந்து இன்றைக்கி பார்ட் 1 வீடியோவில் முடிச்சிருக்கிறோம். இதனுடைய கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு கரெக்டாக ஒரு ஈவினிங் வந்து 6 o'clock வந்து அப்லோட் ஆகும். இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.